காதல். ஐயோ பணம் போதே. என்ன உத்தமா, எனக்கு தர வேண்டியதை விட அதிகமாவே இருக்கு. எல்லாம் தெரிஞ்சுதான் கொடுத்தேன். உன்கிட்ட கடன் வாங்கிட்டு திருப்பி தர முடியாம இருப்பாங்கல்ல, அவங்க சார்பா இந்த பணத்தை வச்சுக்க. அவங்க கிட்டையும் போய் சொல்லு, அவங்க கடனையும் சேர்த்து இந்த உத்தம ஜமீன்தார அடைச்சிட்டாருன்னு. போ. நீ யாருகிட்ட பேசுறேன்னு பார்த்து பேசு. அது உனக்கு தெரிஞ்சிருக்கணும், என்னை மாதிரி பெரிய மனுஷங்கிட்ட எப்படி நடந்திருக்கணும்னு. ஏய் ஜெகநாதா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் சம்பந்த வீட்டுக்கு போய் என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லிருப்ப? எனக்கு தெரியாது நினைச்சியா? டேய், தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு உன்னிப்பா கவனிக்கிறவன் தான் இந்த உத்தம ஜமீன்தார். நீ எல்லாம் நேத்து பெஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச புது பணக்காரன். நாங்கெல்லாம் பரம்பரை பணக்காரங்க. பழச்சுப்பா. மழை நேத்து பெஞ்சாலும் தாகத்துக்கு என்கிட்ட தான் வந்த, அதை மறந்துடாத. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்ததுனாலதான் உன்னையில நிக்க வச்சு இந்த வீட்டுல பேசிக்கிருக்கேன். இல்லைன்னா நான் பேசுற விதமே வேற மாதிரி இருக்கும், புரியுதா? நான் நல்ல மூட்ல இருக்கும்போது இங்கிருந்து கிளம்பிரு. போ. இந்த ரோசமெல்லாம் நான் அங்க போய் உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? ஆனா ஒண்ணு, என்னைக்காவது ஒரு நாள் என்னை தேடி வருவையா? அப்ப காட்டுறேன் நான் யாருன்னு. அதே தான் நானும் சொல்றேன். என் பொண்ணு கல்யாணம் மட்டும் முடியட்டும், அப்புறம் காட்டுறேன் நான் யாருன்னு. சீக்கிரம் இடத்த காலி பண்ணு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. வரேன். வராத போ. ராஜேஸ்வரி, இன்னும் ரெடி ஆகலையா? டைம் ஆச்சு, கிளம்பு. வா. வணக்கம்மா. ஏன் கணக்கு பிள்ளை? அம்மா, தனா எங்க? இன்னும் வரலையா? தனம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க, இன்னும் வரல. போகும்போது சொல்லிட்டு போனாங்க, உங்களை மறக்காம மாத்திரை சாப்பிட சொன்னாங்க. இது அவங்களோட உத்தரவுன்னு சொல்ல சொன்னாங்க. இந்த வீட்ல எனக்கு உத்தரவு போடுறது தனத்தை தவிர வேற யாரா இருக்க முடியும்? போட்டுக்கிறேன்னு சொல்லுங்க. சரிங்க. சூர்யா இன்னும் கிளம்பலையா? இதோமா அவனே வந்துட்டான். அப்போ கிளம்பலாமாம்மா? கிளம்பலாம். சூர்யா, ரஞ்சித் போலாமான்னு கேக்குறான். நீ போன்ல என்ன பார்த்துட்டு இருக்க? இல்லம்மா, நான் வந்து வினோத்துக்கு தான் ட்ரை பண்றேன். அவனை வந்து எல்லாருமா போனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல, ப்ளீஸ்மா. இப்ப எதுக்கு தேவையில்லாததையெல்லாம் நீ கிளறிட்டு இருக்க? என் பிள்ளைங்கெல்லாம் இங்க இருக்கீங்க, வேற யாரும் இப்போ வரணும்னு எந்த அவசியமும் இல்லை. இத பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான். வா போலாம். உங்களுக்கு அந்த கோவம் இன்னும் போலியாமா? அது தீர்ற கோபம் இல்ல சூர்யா. அம்மா, நீங்க இன்னும் மாத்திரை போட்டுக்கல. எனக்கு மாத்திரை ஒண்ணுதான் குறைச்சல், வேணா போ. சாரிம்மா, இனிமே நான் அதை பத்தி பேசல, போதுமா? அதுக்காக மாத்திரை சாப்பிடாம இருக்காதீங்க, சாப்பிடுங்கம்மா. என்னை பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரியும்ல. எனக்கு பிடிக்காத விஷயத்தை யார் பண்ணாலும் அதுக்கான தண்டனைய நானே எனக்கு கொடுத்துப்பேன். இப்ப நீ தேவையில்லாம பழச ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணிட்ட சூர்யா. இதுதான் எனக்கான தண்டனை. நான் வேணுமே எதையும் ஞாபகப்படுத்தலம்மா, என் மனசுல தோணுச்சு, அதான் கேட்டேன். சாரிம்மா. கணக்கு புள்ள, அம்மா, அவனை பத்தி இங்க யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க. அம்மா ப்ளீஸ்மா, வேண்டாம்மா. நான் இனிமே உங்களுக்கு பிடிக்காததை பத்தி பேச மாட்டேன். இந்த வீட்ல எதையும் மாத்த வேண்டாம், நீங்க மாத்திரையை போட்டுக்கோங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா 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 ப்ளீஸ்மா, சொல்றது கேளுங்கம்மா. அம்மா அம்மா ப்ளீஸ்மா. அம்மா சாரிம்மா, ப்ளீஸ்மா. அம்மா சொல்றது கேளுங்கம்மா.
அன்னைக்கு கட்டிக்க போறவ தங்கச்சி பூஜாடிய உடைச்ச போது திருஷ்டி கழிஞ்ச மாதிரின்னு சொன்னீங்க. இப்ப அந்த பொண்ணு வீட்டுக்கு நம்ம பொண்ணு பார்க்க போகும்போது ஒரு குடும்பம் வாழ்ற பறவையோட கூடு அதுவே கீழே விழுந்திருக்கு. இதுவும் நல்ல சகுனமா அத்தை? இதெல்லாம் நேரங்காலம் பார்த்து பண்ண வேண்டிய விஷயம். ஆனாலும் எங்க அம்மாவோட நல்ல மனசுக்கு அவங்க நினைச்ச மாதிரியே நடக்கணும் கடவுளே. கல்யாணத்துல எதுவும் தப்பாயிடுச்சுன்னா எங்க கமலாம்மா எப்படி தாங்கிப்பாங்க? நிஜமாவே எங்க அம்மா மனசுக்கு எதுவுமே தப்பா நடக்காதுங்கிறது இப்பவும் ப்ரூவ் ஆயிடுச்சு. இவ்வளவு உயரத்துல இருந்து முட்டைகள் விழுந்தாலும் எந்த ஆபத்தும் இல்ல, உடையாம அப்படியே இருக்கு. தாங்குற கூட நல்லா இருந்தா எந்த சேதாரமும் வரப்போறது இல்ல. இதே மாதிரி நாமளும் ஒத்துமையா இருந்தா நம்ம வீட்டுக்கும் எந்த சேதாரமும் வராது. கணக்கு பிள்ளை, அம்மா மாத்திரையை கொண்டு வர சொல்லுங்க. சரிங்கம்மா. அம்மா மல்லிகை சாமா வந்திருக்குமா? இதோ வந்துட்டேன். எல்லாம் சரியா இருக்கும்ல? சரியா இருக்குமா? எங்கம்மா வைக்கட்டும்? உள்ள எடுத்து வச்சிரு. சரிங்கம்மா. டேய், இதெல்லாம் அங்க கொண்டு போய் வைடா. என்னங்க ஒரேடியா உள்ள வச்சிரலாங்க. கல்யாணி, பொருள் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ள கொண்டு போய் வை. புரியுதா? சரி. பிள்ளுக்குறாயே. நல்ல ஓரமா வச்சிரு. சரிம்மா. மிளகா இருக்கு, தனியா இந்த பாக்ஸ்ல இருக்குமா? என்ன லிஸ்ட் பெருசா இருக்கு. டேய், இங்க வாடா. பணத்தை பார்த்தது இல்லையா? இந்தா புடி, இதை கொண்டு போய் உங்க ஓனர்கிட்ட போய் கொடு. என்னடா மண்டை சொட்டி நிக்கிற? ரொம்ப சொரியாதரா, மண்டை சொட்டையாட போகுது. போட்ட பில்லுக்கு டிப்ஸ் ஒன்று தான் குறைச்சது. எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். பாப்பா ஆளப்போ இல்லாததுக்கு எதுக்கு இவ்வளோ சீனு? என்ன சொன்ன? சீனா நடக்கட்டும்னு சொன்ன சார், வீட்டு விசேஷம். அது எங்களுக்கு தெரியும், நீ போ. போடானா தம்மா துண்டாரத்துக்கிட்டு பார்வை பாரு, பார்வைய காலம் கெட்டு போச்சுடா. என்னங்க மண்டபம் பார்க்க போனீங்களே, என்னாச்சு? என்னாச்சுன்னு இது என்ன கேள்வி கல்யாணி? நான் கேட்டு இல்லைன்னு சொல்ல முடியுமா? மண்டப முதலாளி என் காலை பிடிச்சுக்கிட்டு, இது உங்க வீட்டு கல்யாணம், இங்க நடந்தா எங்களுக்கு தானே பெருமைன்னு அப்படியே காலை பிடிச்சுக்கிட்டு விடவே இல்லை. ஐயா, உங்களை நம்பித்தானியா என்னோட ஜமீன் கௌரவமே இருக்கு. நீங்க கொடுக்கலன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி எனக்கு அசிங்கமா போயிருயா. சரி, நம்ம வீட்டு கல்யாணம் நடந்தா அவங்க மண்டபத்துக்கு ஒரு விளம்பரம் தானே, அதுக்கு அவனு சரின்னு ஒத்துக்கிட்டேன். என்ன பண்றது, எல்லாம் தெரிஞ்சவனா போயிட்டான். என்ன என்னையவே பாக்குற? நீ வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால ஊருக்குள்ள எனக்கு என்ன மரியாதை இருக்குன்னு உனக்கு தெரியல. என்ன சந்தேகமா மண்டையாற்ற? பொருள் எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது வீடு சுத்தமா இருக்கணும், பாத்துக்க. இந்த பில்லு